கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட சாலமோன் எழுதினதான ஒரு நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இது ஒரு கண்டிஷனோடு கூட வரக்கூடியதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சாலமோன் ராஜா அவருக்கு இருந்ததான ஞானத்தினால தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறார், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லா காரியங்களிலும் நான் பாண்டியத்துவம் பெற்றுவேன், எனக்கு இந்த உலகத்தில் தெரியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நினைத்து கொள்ளாதே. அப்படி நினைத்து கொள்வாய் என்றால் அது உனக்கு ஒரு சரிபட்டு வராது. ஆனால் அதே நேரத்தில் உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ போகிற வழிகள், நடக்கிற வழிகள், நீ என்னெல்லாம் செய்கிறாயோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீ அவரை நினைக்க வேண்டும். அவரை நினைக்கின்ற வேளையில் உன்னுடைய பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். உன்னுடைய பாதைகளை செவைப்படுத்துவதற்கு உனக்கு முன்பாக செல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவன் தான் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய நினைவுகள் எல்லா காரியங்களையும் அறிந்தவர். பரிசுத்த ஆவியானுடைய உதவினாலே நம்மை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறது எல்லாமே என்னவென்று சொன்னால், நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. அப்படி சாயாமல் நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினைக்கும் பொழுது அவர் நம்முடைய வழிகளை வாய்க்க செய்யக்கூடியவராய் இருக்கிறார். என்னுடைய வழிகளை நாம் வாய்க்க செய்ய வேண்டுமா? இந்த நாளிலே நான் இப்படி நடக்க வேண்டும் ஐயா, எனக்கு இந்த வழியை காட்டுங்கள் என்று ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேளுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறவராயிருக்கிறார். உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். செவ்வைப்படுத்துகிறதுன்னு சொன்னாக்கா நமக்கு கரடு முரடான காரியங்களை எடுத்து போட்டுட்டு நல்ல ஒரு ராஜ வீதியிலே நடக்கத்தக்கதான ஒரு பாதையை நமக்கு உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். பாதை காட்டும் யெகோவா நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை பற்றி கொள்ளுவோம், அவரோடு கூட இருப்போம். அப்பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த எச்சரிப்பின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே நாங்கள் சுய புத்தியின் மேல் சாயுகிறோம் ஆண்டவரே. அப்படி சாயாதபடிக்கு எங்களுடைய வழிகளெல்லாம் நினைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.